Jesus. Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. கவனிங்க. அபிஷேக ஆராதனை வைக்கணும்னு எனக்கு ஆசை. என்னன்னா நானும் கொஞ்சம் அதிகமான சர்ச்சைக்கு வந்து கவனத்தை இன்னும் அதிகமாக கொடுக்கணும். இன்னும் அதிகமாக ஆவியானவரோட ஒரு நடக்கிறது வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர்ல வந்து ஆவியானவருக்கு அதிகமான இடத்தை கொடுத்தாங்க, அபிஷேகத்துக்கு இடத்தை கொடுத்தாங்க. ஒரு காரியத்தில் இப்போ படிக்க போகிறது, வேலைக்கு போகிறது, வீட்டில் வேலை செய்கிறது எல்லாமே வந்து பாதியில் விடுவீங்களா? இப்போ வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்காமல் 15 தேதிக்குள்ளே வந்துடுவீங்களா? ஒரு நல்ல பிடிச்ச வேலை தான், உங்களுக்கு நல்லா பிடிக்கும், 15 நாள் செஞ்சால் போதும் அப்படின்னு யாரும் வரமாட்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வீட்டு வேலையை எடுத்துக்கோங்க. சாப்பாடு செஞ்சிட்டீங்க, சாப்பாடு செஞ்ச நீங்கள் எல்லாத்தையும் அரை வேக்காட்லேயே விட்டுருவீங்களா? தலையை நல்லா ஆட்டுறீங்கள? உங்களுக்கு தான் இப்போ வரேன். இதெல்லாம் பார்க்குற காரியத்தெல்லாம் நல்லா செய்யுது, முழுசாக செய்யுது. ஐயா ஐயோ ஐயோ நான் போகணும், மாத வேலை 30 நாள் செஞ்சா தான் சம்பளம் முழுசாக வரும், என்ன விடு, டைமுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டு வேலை யாருன்னா கூப்பிட்டா கூட வர்றது கிடையாது. எனக்கு வேலை இருக்குதுடி, நான் போகிறேன்டி அப்படின்ட்டு போயிடுது. இப்போ உங்களை ட்ரெஸ் எடுக்க அனுப்புகிறேன் சாரா ஜெயச்சந்திராக்கு, ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு அனுப்புகிறேன். போகிறீங்க, அங்கே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது உங்களை நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அப்போ தான் பார்த்துன்னே இருக்கிறீங்க. பார்த்துன்னே இருக்கும்போது நீ வா, ஏன் வா நம்ம சாப்பிட போகலாம் வான்னு கூப்பிட்டா வருவீங்க. நான் முதல்ல நான் ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணிடுறேன், எடுத்துடுறேன், அப்புறமா என்ன பண்ணலாம், சாப்பிட போகலாம். இப்போ நீங்கள் மேக்கப் போட்டுன்னுக்கிறீங்க, முக்கியமான இடத்துக்கு வந்து மேக்கப் போட்டுன்னுக்கிறீங்க. இல்லை, இப்போ தான் தூங்கியே ஏந்துக்கிறீங்க. அப்படி வரேன் காலையில், அப்போ தான் தூங்கி எழுந்து அப்போ தான் வரீங்க. உங்களை மூஞ்சி கழுவ விடாமல் ஓடி பிடிச்சிக்கிறேன். அதுவும் ஃபெஸ்டிவல் டேக்கு, இந்தமாதிரி கிறிஸ்மஸ் டைமில் மேக்கப் போடுறதுக்கு காலையில் ஏந்துக்கிறீங்க. குளிக்கவே உள்ள நான் உங்களை, அதுவும் என்ன பார்த்து சொல்கிறேன், என் ஒய்ஃபை நான் குளிக்கவே உள்ள. நான் முதல்ல போய் மூஞ்ச கழிட்டு வரேன், முதல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், முட்டிக்கின்னு வருது. எப்படி வருது, மாட்டு பொங்கல் மாதிரி முட்டிக்கின்னு வருது. நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு முதல்ல பாத்ரூம் போயிட்டு எதை இது பண்ணுவோமோ இல்லையோ, முதல்ல நம்ம மூஞ்ச கழுவோம். யாருன்னா பாத்திரக்கூடாது அந்த மூஞ்ச இல்லாமா. இப்போ ஆமான்னு தலையாட்டினீங்களே முன்னாடி, இப்போ வரேன். இப்போ ராமசாமி இப்போ வரேன். கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ வாங்க, இப்போ வரேன். ஒருத்தன் சொன்னானா கிளாஸ் ரூமில், முன்னுக்கு போடா சொன்னானா. எங்கள் அப்பா சொல்லி நான் முன்னுக்கு போகல, நீ சொல்லியா நான் முன்னுக்கு போவேன். காலேஜில் சொன்னானா இந்த மாதிரி, எதில் விட்டேன் கரெக்டாக சொல்லணும், முட்டுறது இல்லையா முக்குறது இல்லையா. அதாவது பாதியில் என்ன பண்ண மாட்டீங்க, மூஞ்ச கழுவீங்க, முகத்தை கழுவீங்க, ஃப்ரெஷ் ஆவீங்க, ட்ரெஸ்ஸை போடுவீங்க, எல்லா வேலையும். இதில் மட்டும் பாருங்க, முக்கியமானதை நான் பேசுகிறேன், ஆள் இல்லை. கமல் பாஸ்டர் என்ன சொன்னார், மறந்துட போகிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. கமல் பாஸ்டர் என்ன சொன்னார், இங்கே வேலை செய்கிறவங்களாம் முக்கணும்னு சொன்னாரா? இங்கே வந்து ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாருமே இங்கே
வரணும்னாரு, வரல. யார் யார் வரல? நான் மைக்கில் சொல்ல மாட்டேன், கேட்டுற போகுது. பிடி மாஸ்டர் வரல. ஜட்ஜி சொல்லுங்க, என்ன மாதிரியா? நான் வேற வாயை இழிச்சு இழிச்சு பேசுறேன் இன்னைக்கு கூட. நான் இன்னைக்கு வீடியோ வீடியோ என்னது? டீசெண்டாவா? நான் இவ்வளோ ரீசெண்டாவா? அப்படிதான் பேச வேணாம். ஒன்றும் புரியல எனக்கு. மேவா சொல்லுங்க, என்ன புரியல எனக்கு. என்ன சொன்ன? உதாரணத்துக்கு எதனா சொல்லுங்க. அதான் என்னத அதெல்லாம் பேசுறது இல்லைல்ல, விட்டீங்கல்ல அதெல்லாம். ஏன் மூஞ்ச பாரு, அதுக்கு அதெல்லாம் பேசுறதே இல்லைல்ல. ஐயா ஓ, நான் கத்து குத்துட்டேனா? மற்ற விசுவாச வார்த்தைலாம் சிஸ்டர் விட்டாங்க, இதை பண்ண பேசிட்டேன். வந்துச்சா? ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, எலும்போட தொட பீஸை கொடுக்குறேன். சுற்றி இருக்கிற என் பையன்கிட்ட கொடுத்தா போதும், சுற்றி இருக்கிறது ஐஸ்கிரீம் மாரி சாப்பிட்டு அந்த எலும்பு பீஸை மட்டும் போட்டுறான். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நல்லா ஓகே. சரி, இனிமேல் வந்து நான் டீசெண்டாக பேசுறேன். டீசெண்டாக பேசணுமா ரீசெண்டாக பேசணுமா? அப்படியா? ரீசென்ட்ன்றது கூட நல்ல வார்த்தை தான். அதுவும் ரீசெண்ட். ரீசெண்ட் அது நான் போய் ஒக்காபலியில் கண்டுபிடிக்கணும், டிக்ஷனரியில் இருக்குதா? பார்த்தீங்களா, என்ன எங்கேயோ கூட்டின்னு வந்துட்டீங்க கையை பிடிச்சி. சரி, மறுபடியும் வரும். அவங்க வரல பத்தியா? காலையில் தான் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன், வருவான்னு பார்த்தா வர மாட்டேன். ஓகே. அவங்க அவங்க வேறு வேணாம். சரி விட்டுருங்க. சரி ஓகே, டேஷ் fill in the blanks. அதாவது நீங்கள் காலையில் எழுந்தால் அந்த வேலையை முடிச்சிடுறீங்க. ஒரு வேலை போனால் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க, லீவ் போடாமல் போய் முழு சம்பளத்தை வாங்கணும்னு போகிறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போனோன்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு தான் வரீங்க. பாதியில் யாரும் வந்ததே கிடையாது, வருதும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைனா மட்டும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசணும். ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா அதுக்கேற்ற கம்பல், அதுக்கேற்ற செயின், அதுக்கேற்ற வளையல், அதுக்கேற்ற வாட்சி, அதுக்கேற்ற செருப்பு, லிப்டிக்கு, மைஸ்காரா, கஸ்காரா, முஸ்காரா, ஏதோ போங்க அவங்கக்கிட்ட விட்டேன், எதோ சேர்த்துங்க. இதில் எதனா ஒன்று விட்டால் என்ன ஆகுது? எதனா குறைதா பாரு, எல்லாம் நல்லா இருக்குதா? சொல்றீங்களா இல்லையா? சொல்றோம்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தா இப்போ ஒரு சமையல் செய்யிருந்தா கூட என்ன பண்ணுறீங்க, அரை வேக்காடாக எதுவுமே சாப்பிட்றதும் கிடையாது. எனக்கு அரிசி குழன்னு இருந்தால் தான் பிடிக்கும். குழன்னு அதை போட்டு ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு கறியை வச்சு நறுக்குன்னு விட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குளிர் சீசனில் வேற இப்படி வச்சு இப்படி சோறை வச்சு இப்படி வச்சா விரைச்சிக்குதுன்றாங்க. பார்த்த நல்ல அரிசி தான் ரேஷன் அரிசி மாரி வாயில் தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், அரை வேக்காடா என்ன பண்ண மாட்டோம், சமைக்கிறதும் கிடையாது, பாதியிலையும் மேக்கப்பை முடிக்கிறதும் கிடையாது, எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்குற நிலைமையில் இருக்கிறதுனால. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பார்க்குற நிலைமையில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வந்தால் இதோ வருது பேர் வர வேக்காடு, இப்போ வருது பேர்.
ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கைனா தான் அபிஷேகம் பெறணும், பெற்றே ஆகணும். இது ஒரு அலங்காரம். ஹலோ, இது ஒரு அலங்காரம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவருக்குன்னு வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பைபிளை தூக்கின்னு போகிறதுக்கே வெக்கப்பட்ட ஆள் நான். இந்த பைபிளை தூக்குறதுக்கே வெக்கப்பட்ட ஆள். இந்த மாதிரி சபையை பார்த்துட்டு சரியான பைத்தியகார கும்பல்னு நினச்ச ஆள் நான். ஆனால் இதில் இன்னமும் எனக்கு தாகம் தீரல. இந்த வேதத்தில் இன்னும் பசி தீரல எனக்கு, இது உள்ள இருக்கிற காரியங்களை பார்க்கறது. இப்போ என்னத்தம்மா தெரியுது? வெளியே இருக்கிறது எல்லாம் பைத்தியமா தெரியுது எனக்கு. வெளியே இருக்கிற எல்லாமே முட்டாள்தனமா தெரியுது. இதுதான் ஞானம்னு தெரியுது, இதுதான் தெளிவுன்னு தெரியுது. இப்போ நான் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் வந்துட்டு இந்த அளவுக்கு என்னுடைய அறிவு பெருகி இருக்குதுன்னா நான் பார்த்துட்டேன், இதுதான்டா வாழ்க்கை, இதுதான்டா உண்மை, இதுதான்டா சத்தியம்னு நான் பார்த்துட்ட பேரு மற்ற காரியங்கள்ல எனக்கு கவனம் போக மாட்டுது. உங்களுக்கு நான் சொல்றேன், சரி, சிலர் ஆரம்பத்தில் வந்திருப்பீங்க. அரைவேக்காடு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம ஜனங்க எல்லாருமே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றே ஆகணும். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது முக்கியமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது முக்கியம். அதுக்கு உள்ள தாகமும் பசியும் வேணும். இது வேதத்தை படிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல, மற்ற காரியங்கள்ல பசி தாகம் அது வேற. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றே ஆகணும் அப்படின்ற ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்ற சில அடையாளங்கள் நான் சொல்றேன். ஆரம்பத்தில் ஆதி திருச்சபையில் இயேசுவோடைய சீசருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பேர் இயேசு என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே சீசருங்களுக்கு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி என்ன சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்சி தரிசனம் ஆவேன், நீங்கள் ஆவியானவரை பெறுவீங்கன்னு சொல்லிட்டு யோவான்லாம் சொல்கிறார். சொன்ன ஆட்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா சீசருங்க. இயேசுவோட கூட நெருங்கி இருந்த ஆட்கள், இயேசுவோட ரொம்ப நெருக்கமான ஆட்கள். இல்லை வச்சுக்கோ தொட்டுக்கோன்னெலாம் இல்லை. என்னது காலையில் சர்ச்சைக்கு மட்டும் போனால் போதும். ஐயோ, என் மூஞ்சி வேற அசிங்கமாக தெரியுது. காலையில் சர்ச்சைக்கு போனால் போதும், சாயந்தரம் சர்ச்சை போனால் ரொம்ப உதிரு வேற அசிங்கமாக வேற தெரியுது வேறல. நான் பொண்டாட்டி பார்த்து அப்படி சிரிக்கிறேன். நான் ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன், ஆனாலும் வந்துடுது. இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்சி போயிடுது. உங்கள் மூஞ்சி சரி பண்ணுறது என் மூஞ்சி அசிங்கமாக வேண்டியதாக. நீங்கள் என்ன விட்டேன் பாரு, உங்களை திருத்துக்கும் போதே என் பாடத்தை நான் மறந்துடுறேன். நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொன்னேன், வச்சுக்கோ தொட்டுக்கோ, காலையில் வந்தால் போதும், கொஞ்ச நேரம் பைபிள் படித்தா போதும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தா போதும், ஒரு பாட்டு பாடினா போதும், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். யார் சொன்னா? யார் சொன்னா? யாரோ சொல்லிக்கிறாங்க உள்ள பூந்து. அதனால தான் சாயந்தரம் சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லினால்தான் வரல. முறப்பா உட்காந்து எனக்கு யாரை பார்க்கறதுன்னு தெரியல. கரெக்டாக கண்ணு வேற, கேமரால வேற கண்ணு அங்கே போதா, பார்க்காதடா நீங்க, அதை பார்த்தினா டிஸ்டர்ப் ஆயிடுதுல. நல்லா கரெக்டா நல்லா கவனிக்கிறீங்கள பாரு, நீ அங்கே பார்த்தினா உனக்கு தான் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. எனக்கு இருக்குதுன்னா 1000 பேர் ஆக்குறாங்க, யாருன்னா ஒரு 500 பேரை பார்க்கலாம்னா, எனக்கு இருக்கிறது ஒரு 5-10 பேர் பார்க்குற முடிங்களே. இதுதான், இதையும் திரும்ப திரும்ப நானும் சுற்றி சுற்றி என் கண்ணு எங்கெங்கேயோ உருட்டு பார்க்குறானா கேட்டாங்க. அப்போ மேட்ருக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறது.
ஜபம் பண்ணு, முன்னாடி ஓடியாந்து அச்சு மூச்சுன்னு ஓடியா என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம், முன்னாடி வரணும், சர்ச்சில் அதிகமான ஈடுபாடு செலுத்தணும், முன்னாடி தேவ மனுஷனை கனம் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகளை என்ன பண்ணணும், தேவனே பேசுன மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். இருதயத்தை என்ன பண்ணணும், உட்காந்துன்னு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துனது. இன்னைக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு கட்சிச்சு. சொன்னார்ல கடவுள் பைத்தியமானு, காலையில் சொன்னார்ல, நான் அப்படியே போய் சொல்றேன். அதுக்குன்னு கோட்டினா நான் மண்டியில் இப்படி இருந்தா எப்படி? நீங்களே சொல்லுங்க, இப்படி இருந்தா எப்படி? என்ன பண்ணணும்? சீசருங்க எப்படி இருந்தாங்க? இயேசுவை விட்டு பிரியவே இல்லைங்க. நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்களா இயேசு கூட சுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப சொகுசான வாழ்க்கைன்னு? காட்டுங்களா பைபிளில்? தோமா சொல்லணும் போகிறான், பெத்தானியாவுக்கு போவோம்னு இயேசு சொல்கிறார். இப்போ தானே அங்கே கல் எறியதுக்கு பார்த்தாங்க, இப்போ தானே கல் எறிய பார்த்தாங்க. மறுபடியும் அங்கே சீசர்கிட்ட ஓடி அந்த பேதுருக்கிட்ட எல்லாம் கூட சொல்கிறான், நீங்கள் தான் 3 பேரும் முக்கியமாக ரொம்ப சுற்றின்னு இருக்கிறீங்க அவர்கிட்ட, சொல்கிறோம் போவோம் சொல்கிறோம். அவங்களால சிரிப்பு அடக்க முடியல பாவம். சொல்லுங்கடோ, இப்போதான்டா கல் எறிய பார்த்தானுங்க, மறுபடியும் அங்கேயே போகிறேன்றாரு. சொல்லணும். அம்மா பார்த்தான், அவர் என்ன பண்ணிட்டார், திருப்பிட்டார். சரி அடைக்கி வாங்கடா அவனை, நான் எத்தனை முடிவு தான் வாங்கடான்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அவனுங்களை என்ன பண்ணானுங்க, பின்னாடி வரான், பேசின்னு வரும்போது என்ன தம்மா சொல்லணும், வரான், வா அவரோட கூட கல்லடி போட்டு நம்மளும் சாவோம் வா. சீசர். அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணானுங்க, இயேசுவை மலையிலேருந்து தள்ளி விட பார்த்தானுங்க. அங்கே கண்ணாமூச்சி விளையாட்டு போயிட்டாரு அவர். இப்படியே தள்ளி விட போனானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுங்க முன்னாடி நிற்கிறானுங்க, இயேசுவை காணோம். பைபிள் அப்படிதான் போட்டுக்குது. இப்படி தள்ளி விட போடுங்க, அவனுங்க முன்னாடி நிற்கிறானுங்க, எங்கடா காணாம போயிட்டாரு பார்த்தா அவங்களுக்கு மறைஞ்சு போயிட்டாரு. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே. மலை மேல இருந்து பார்த்தா இவனுங்க தெரியானே, நாம உயிர்ந்துட போறப்போ வீட்டுக்கு. ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அதே மாதிரி தான் சில சமயங்கள்ல சீசருங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நம்ம ரஞ்சித்தில் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சான், 12 சீசர்களும் எப்படி செத்தாங்கன்னு. எல்லாருமே கொலை பண்ணி சாவடிச்சாங்க, ரத்த சாட்சியா மறிச்சாங்க. இயேசு அவங்களை எப்படி பார்த்துருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும். அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, ரொம்ப மோசமாக இருந்தாங்க. நான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் தான், இயேசு எப்படி கஷ்டப்படுறாரோ நானும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கை எண்டை நான் பார்க்குறேன், உங்கள் பிள்ளைங்களோட எண்டை நான் பார்க்குறேன். கர்த்தர் எனக்கு அதை வெளிப்படுத்துறாரு. வரும்போது ரொம்ப அவங்களை எப்படி தான் பிடிச்சி நடத்தினாரு. ஐபிஎல்ல தோனி லாஸ்ட்டாக கப் அடிக்கும் போது சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் அடிச்சார் கப்பை. அதுக்கு எப்படி தான் போட்டுருந்தானுங்க ஒரு ஃபோட்டோவை, சின்ன பசங்கள்லாம் அப்படியே என் வயசு பசங்களை விட என் பசங்களை விட சின்ன சின்ன பசங்க, என் சின்ன பையங்கிறான்ல அவன் ஆபிரகாம், அந்த மாதிரி வயசு பசங்களை போட்டு அவனுங்க பேரில் பனினை போட்டு தோனி மட்டும் பெருசாக நிற்கிறான். இப்போ என் பையன் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, பா ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தான்ப்பா, இப்போ அவனை அடக்கவே முடியலப்பா, வர்றான் ஓடியாடுறான், டேபிள் மேலே ஏறுறான், இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் போகுதுன்னு. நான் நீங்கள் போய் ஸ்கூலில் போய் கூட போகிறேன், இப்படி போயிட்டுல இப்படி கையை காட்டிட்டு ஒரு பையன்கிட்ட சண்டை போடுது, கமான் அப்படின்றாரு. அவர் என்ன மாதிரியே இருக்கிறாரு. நாங்கள்லாம் ஆர்மியில் சேர்ற ஆளுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். கவனிங்க,
எதுலயே விட்டன. ஆ முக்கியமா நீ வாணி, முக்கியமான ஆள் நீ. ஓகே. எஸ், எப்படி அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப திட்டுறாரு, கடிந்து கொள்றாரு. அங்கங்க அவனுங்க ரொம்ப திட்டு வாங்கின ஆட்கள் சீசருங்க. திட்டு வாங்கி அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணின்னு ஆண்டவரோட கூட இருந்து ஒரு நேரத்தில் வந்து என் ரத்தத்தை சாப்பிடணும், என் ரத்தத்தை குடிக்கணும், என் மாம்சத்தை சாப்பிடணுன்ட்டார். எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க. இப்போ ஆரம்பத்தில் என்ன பிடிக்க மாட்டேதுல்ல நிறைய பேருக்கு, அவங்களாம் கிளம்பி போகணும். சொல்றாரு, அவர் பேசுறதே எனக்கு பிடிக்க மாட்டேது, குத்துற மாதிரி பேசுறாரு, அவர் பேசுறது அவருடைய இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேது, அப்படி இப்படின்றாங்க. சரி, ஜாய்ஸ் மேயர் சொல்றது தான் நான் என்ன பண்றேன், அவங்க பிரசங்கத்துல இருந்து புச்சம். எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாத ஐயா, நீங்கள் இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போயிட்டு நீ என்ன தான் செஞ்சாலும் எதனா ஒரு குறை கொடுத்து என்ன பண்ணுவாங்க ஒன்று, அப்படியா நீ எதுக்கு வர எனக்கு தெரியுமே அப்படின்னு. நீ போய் அவங்க முன்னாடி பார்த்தா நல்லா பேசுவாங்க, அப்புறமா தெரியும் இப்போ தாண்டி சேருது அதோடைய சுயரூபம், எனக்கு நான் எவ்வளோ செஞ்சேன்டி, ஆனால் அது வந்து பாரு இப்படி பேசுது. ஏன்னா எல்லாரையும் என்ன பண்ண முடியாது, தக்கு திக்குதா திங்கு தக்கு தக்குதா பிரியப்படுத்தவே முடியாது. இதுல வேற உங்களை நான் தத்து வேற எடுத்துக்கிறேன். எத்தனையோ பாஸ்டர் போயிட்டாங்க, இதுல நான் பழகி மூச்சு வாங்கி எனக்கு உங்களுக்கு குழைச்சி ஊட்டி விட்டு நீங்க கொஞ்சம் பெருசால் ஆகி சாமான் கழுவு துணி தோய் இதெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி எவ்வளோ நாள் இருக்குதோ, கடவுளுக்கு தான் லைட்டு. இப்போ வந்து ஒரு குரூப் வேற பிரியுது வேற. இந்த மாதிரிலாம் இருக்குதா, ஏசுகிட்ட இருந்ததானா? ஆமாம் இருந்தது. நல்லா அழகாக இருக்கிறான சிஸ்டர், தெரியல உங்களுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏற்கனவே நானே அப்படி இப்படி இழிச்சு பேசுறது எனக்கே பிடிக்க மாட்டேன் மூஞ்சி சில சமயங்களில். அந்தமாரி காட்டாதன்னு நம்ம வரோம், அதுமாரி காட்டுது. நானே யோசிக்கிறேன், நம்மளுடைய முகசுரிப்பெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிறோம், அது எதனா அவங்களுக்கு மிஸ்டேக் ஆகிட போதான்னு ஒரு பயம். நான் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, கிரைண்டரில் மாட்டி நவுஸ்தப்படுறேன்னு பார்த்துங்க, சுற்றி அரைக்குது. நான் வேற இஞ்சி மாரி கிரைண்டரில் மாட்டின்னு நான் ஓரமாக வந்தால் கூட தள்ளி உள்ளே விட்டுறாங்க, என்ன நசிக்க சார் எடுக்காமல் விட மாட்டுறாங்க. இது என்னதம்மா பிரச்சனை? நான் அவங்க சொல்கிற மாதிரி டீசெண்டாக ரீசெண்டாக அப்படி பேசிட்டு போயிடலாம். அதுமாரி போனேன்னு வச்சுங்களேன், கொரட்டை சத்தம் கேட்குங்க, ரெடியா, ஆர் யூ ரெடி பேபி? வேற வழி இல்லையே, முகச்சுழிவு அந்த சுழிவு இந்த சுழிவுலாம் பண்ணாதான் மூச்சுன்னு இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் ஒன்றுமே இல்லை. அவங்கள காணிக்க எடுக்க சொல்றதுக்கு அறிக்கை பண்ணீங்க, நிற்க வச்ச சொல்லுங்களேன், அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன்ல சொல்லுங்க, அது என் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க அம்மு சிஸ்டராக இருக்கட்டும், சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பாருங்கண்ணே, அவங்களுடைய சட்டி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னால் சொல்லுங்க, சொல்லணும் போங்க, நான் காணிக்க எடுத்துட்டு போகிறேன். இங்கே நின்று பார்த்து இத்தனை பேரை மேய்க்கிறது கிடையாது, மேய்ப்பனாக இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து கவர் பண்ணணும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் கவர் பண்ணணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும். எனக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுங்களே இல்லையோ, என்ன ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க சீசருங்க, நெருக்கமாக இருந்தவங்க தான் ஒரு இடத்துல வந்து எல்லாருமே போயிட்டாங்க. இயேசு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஒரு மனுஷனாக இருந்து அங்கே பேசுகிறார். பேதுருக்கிட்ட கேட்குறாரு,
நீயும் போக பார்க்குறியா, நீயும் போக பார்க்குறியா அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், பேதுரு சொல்கிறான், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே போவோம்? மேன் ம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் சாரி சாரி 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். ஓகே, 60 வாசிக்கிறேன். அதிகாரம் 6ஆம் அதிகாரம் யோவான். நானும் தேடினுக்கிறேன், நீங்களும் என்ன, நான் என்னன்னு சொல்லாமே இரு நான் சொல்லல, நீங்க என்னத்துக்கு தேடுறீங்க? அப்போ நீ பேதுருவை தேடினுக்கிறீங்களா? பேதுரு அங்கங்க நான் அதிகாரமும் சொல்ல எதுவுமே சொல்ல, எனக்கே தெரியாம நான் தேடினுக்கிறேன். இந்த மாரி தான் இருக்கணும்ன்றேன். சூப்பரா அட்வான்ஸா போறீங்க, பரவாயில்ல, ஆர்வம் நல்லா இருக்குது. கவனிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம், இப்போ போங்க உள்ள. 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலிருந்து. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, எதை கேட்டபோது பாருங்க, 53ஆம் வசனம், 52லேருந்து. அப்போது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதில் நீங்கள் படித்தா டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க, வானா விட்டுருங்க. என்ன மேட்ருன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து ரத்தத்தை குடிக்கக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்குது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் ஏசு சொல்கிறாரு, என் ரத்தத்தை குடிக்கணுன்றார். எப்படி இருந்திருக்கும் அவனுங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, இவர் குடின்னு, என் ரத்தத்தை குடிக்கணும், என் மாம்சத்தை புசிக்கணுன்றார். அந்த மாதிரி பேசும்போது யூதர்களாகிய சீசர்கள் என்ன பண்றாங்க? டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. இருக்கிறீங்களா? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ என்கிட்ட இருந்து கூட சரி, நல்லா கேட்டுக்குங்க, என்கிட்ட இருந்து கூட சில டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நான் உங்களை பேதுருவான்னு செக் பண்ணுவேன். எப்படி சுத்தினாலும் ஒரு இது இருக்குது. நம்ம குப்பை தொட்டியெல்லாம் பார்த்துக்கிறோம்ல, நடுவில் வெயிட் இருக்கும், இப்படி சுற்றி விட்டா கூட அப்படியே வந்து சுற்றி அந்த ரவுண்ட் என்ன பண்ணும்? கரெக்ட் பண்ணும். பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு பிளாஸ்டிக் குப்பை தொட்டி சொல்லல, சில்வர் கலர் குப்பை தொட்டியை சொல்கிறேன். இல்லைனா அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பா கூட இப்படி இப்படி ஆடும்ல, அது பொசிஷனில் வந்து நின்றோம் இல்லையா? அந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனில் நீங்கள் என்ன தான் நான் சிரிப்பு காட்டல, என்ன தான் மூஞ்சி எப்படி கோணையாக காட்டினா கூட நீங்கள் பொசிஷனில் வந்து நின்றுணும், வார்த்தையில் வந்து நின்றுணும். அதுக்கு தான் வரீங்க தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து ரத்தத்தை குடிக்கணும், மாம்சத்தை புசிக்கணும்னு ஏசு சொன்னதும் எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. ஏன்னா யூத கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரம். அதை சொல்றதுக்கு அவர் அடிக்கணும். சொன்ன உடனே எல்லாம் கதி கலங்குறானுங்க.
ஏன் அவங்க திரும்ப திரும்ப பின்பற்றுறாங்கன்னா அவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்து, அவருடைய வார்த்தையை பார்த்து, சத்தியத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அவர் பேசுகிற அந்த துணியை பார்த்து, அவருடைய எல்லா நடவடிக்கையும் பார்த்து, ஜனங்க நேசிக்கிறத பார்த்து, அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து ஒரு பொம்பளை ஏந்து கத்துது. உன்னை சுமந்த கர்ப்பமும் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு கத்துது. அப்போ இதெல்லாம் பார்த்த சீசர்களுக்கு அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இது வந்து கலைக்குது, அப்படி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அது சொன்னதை டிஸ்டர்பன்ஸ் இயேசு சொல்கிறார் பாருங்க. அதுக்கு சீசருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய சீசரில் அநேகர் பாருங்க, சீசரில் அநேகர் 60வது வசனம், 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம். ஐயா காலையில் நான் சொன்னேன் பத்தியா, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. காலையில் என்ன சொன்னேன்? கடவுள் நினைச்சா உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்காதுன்ட்டேன். ஃபேஸ்புக்கில் ஒரு மாடு கத்துற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒருத்தவங்களை பார்க்குறோம். அது நடக்காதா, நான் அப்படிதான் நம்பி வந்து உக்காந்துக்கிறேன். இந்தமாரி சொன்னால் என் வாழ்க்கை என்ன ஆகுது? ஆமாம், நீ எதோ நினச்சின்னு வந்து உக்காந்து இருப்ப. எல்லாத்தையும் நான் சொல்லுகிறேன். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம்னு தெரில. இட்டுன்னு போய் ஜெயிலில் போட்டால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய சுதந்திரம் கடவுளை கொடுத்துக்கிறாரு. அங்கே தான் உணர்வெல்லாம் பெருக்கும். நீங்கள் போய் இருந்து பாருங்களேன், நான் இருந்து பார்த்துக்கிறேன், அதனால சொல்கிறேன். அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க மேலாம் ரொம்ப பாசம் வரும். மனு போட்டு பாருங்களேன், வாய்க்கு ருசியாக எத்தனாவது எத்தனை வந்து கொடுங்களேன், துண்டு வீடி கொடுங்களேன்னு கத்துக்கிறேன். வெளியே இருக்கும்போது டைட்லாம் நடக்குது, அப்படியே நீக்கிக்கணும் மோக்கிக்கணும் அப்படின்னு. அடா ஒருத்தர் உணர்வு அவர் வந்து ரொம்ப சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு அப்படின்னா இட்டு எங்க போட்டா போதும் உணர்வு பொங்கின்னு வரும் 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 நல்லா வரும். இப்ப என்ன பிரச்சனைனா பிரமாணம்னு ஒன்று இருக்குது. உணர்வு இங்க சீசரில் அநேகர் ஒரு மாதிரி ஆயிட்டானு. இது கடினமான உபதேசம். இப்ப நான் சொன்னேன்ல காலையில, கடவுள் நினைச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காதுன்னு தான் தலையில நம்ம நான் சுத்திய தச்சமே ஆயிடுச்சு. முசாக்களை பாதிலே தூங்கினேன், பாதிலே இருந்து பார்க்காத, அந்த மாதிரி பார்க்காத என்ன, எனக்கு பயமாகுது. இதை வேற நான் வேற கமல் கிட்ட போய் போன் பண்ணி சொல்லி போ. அது வந்து யாருக்கு போவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க போவாங்க. அதான் பண்றேன் பேசிட்டு நான் வேற யோசித்து பார்க்குறேன், வீடியோ பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு மேலே போய் சொல்ல. என்னன்னா நம்ம பாட்னி ஏதாவது ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுறோம். அது வேற ரணகலமாக வேற இருக்குது. நம்மளுக்கு குதூகலமாக இருக்குது, மற்றவங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னு மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அது எங்கே போய் புசுக்குன்னு பற்றிக்கிச்சு நான் போட்டேன். ஐயோ கத்தாவே எப்படிங்க, இது கடினமான உபதேசம். சொல்லுங்க எல்லாரும், கடினமான உபதேசம். சிச்சது போகுது, பேசுங்க கொஞ்சம், பேசுங்க, சொல்லுங்க. காலையில் பேசுறது கடினமான உபதேசம் தானே. சொல்லிட்டேன், கடவுள் நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. நான் என்ன ஒரு ஜபம் பண்ணி அவங்கள அமிச்ச மாதிரி மோஞ்சி பார்க்குறாங்க. அப்படியே
நீங்க நினைச்சது தாங்க நடக்குது. அது இப்ப அவிசுவாசி அப்படித்தானே நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? கடவுள் விட்ட வழி பார்த்தா இவர் வழியில இருந்து நினைப்பாரு இஷ்டத்துக்கு. புரியுதுங்களா? ரஜினி டைலாக்லாம் வருது, என் வழி தனி வழி, ஒருக்கா வராது. எதனா ஆயிடுச்சுன்னா கடவுள் விட்ட வழி. ஒருத்தர் சொன்னாரு, ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். யாருக்குன்னா எதனா தீமை நந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நந்தா. இப்போ எனக்கே நந்ததுன்னு வச்சுக்கேன், இல்லை உங்களை தான் காட்டணும். இப்போ உங்களுக்கு நந்ததுன்னு வச்சுங்களேன், எதனா தீமை நந்ததுன்னா கடவுள் என்ன சோதிக்கிறாரு. அதே வாய் மற்றவனுக்கு எதனா தீமை நந்ததுன்னு வச்சுக்க, கடவுள் தண்டிக்கிறாரு. உனக்கு வந்தா சோதிக்கிறாரு, மற்றவனுக்கு வந்தா தண்டிக்கிறாரா? என்னடா கதையாகுது? ஓட்டத்தை களி மூஞ்சி. வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாட்டில் இல்ல. அதாவது இவங்களுக்கு எதனா நடந்ததுன்னு வச்சுக்கீங்க, மற்றவங்களை எல்லாரையும் குறை சொல்லுப்பா. அவங்களை எதனா காரணம் எதனா காட்டிட்டா வச்சுக்க, என்ன காட்டுற, நான் எதுவுமே பண்ணலையேன்னு வாங்க. உணராத ஜென்மம், ஒன்றும் பண்ண முடியும். நீங்க சொல்றாரு கடினமான உபதேசம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரா இருக்கிறதோ? நான் சொன்னது காலையில சொன்னல, இடலா இருக்குதாமா அப்படின்னு சிவாஜி மாரி கேட்கணும், இருக்குதாமா? அதுதான் மற்ற பேச்சுன்னு இருக்கிறான வெளியோ. என்ன சொல்றான்? தலை விதி, கடவுள் விட்டார், அதான் நடக்குது, பண்றதெல்லாம் பண்றது, தூக்கி கடவுள் மேல போடுறது கடைசியில. நீங்க வா, உன் தலையில நான் சுத்தி அடிக்கிற மாதிரி பேசுறேன், வா, தெளிவாயிடுவேன். நீ குருவி பறக்கிற மாதிரி அடிக்கிறேன், வா, தலையை சுத்தி. எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டாருங்க. புரியுதுங்களா? நம்ம கையில கொடுத்துட்டாரு. நான் என்ன தீர்மானிக்கிறேனோ, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ, நான் எதை நிதானிக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அதை கனம் பண்றாரு கர்த்தர். உதாரணத்துக்கு நான் இதுக்கு வரேன், சில காரியங்களை நான் சொல்லிட்டு போறேன். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நான் பேச வந்தேன், அது சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிடுறேன். வெளியூர்லலாம் நான் சொன்னேன்ல, வர்ஷிப்பில் வெளியூர்லலாம் மிஷினரிங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு சேலமில் போயிட்டு ஒரு மிஷினரி கேம்பஸ் ஒன்று அட்டன் பண்ணேன், கேம்ப்பு. அதில் பார்த்தீங்கன்னா மிஷினரிங்கெல்லாம் வந்து ரொம்ப அங்கே அதனுடைய அட்மாஸ்பியரு, அதனுடைய கால சீதோஷண நிலை, ஒருத்தர் பனியாக இருக்கும், ஒன்று வெயிலாக இருக்கும், ரொம்ப பனிப்பாறைகளாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஊழியம் செய்கிறாங்க ஊழியக்காரங்க, தேவ மனுஷங்க தான். இப்போ ஒருத்தர் தேவ மனுஷன் சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை அப்படியே நான் எடுத்துக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தில் தீமைங்களையும் சில அசம்பாவிதங்களையும் நான் அப்படி எடுத்துக்க முடியாது. அவருடைய விசுவாசம் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு திடீர்னு நோய் வாய்ப்பட்டு சாவுறாரு, ஒரு மாதிரி கை கால் ஒருத்தர் விழுந்துருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை அசைக்கும். என்னன்னு அசைக்கும்? தேவனுக்கு தானே ஊழியம் செய்யறேன், ஏன் கடவுள் காப்பாத்தல? இங்க வா, சுத்தில அடிக்கிறவா, வா. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. இப்போ கூட நான் நிற்கிறேன், பிரச்சனையோட தான் நிற்கிறேன்.
ஒரு கொலைகாரங்கிட்ட பிரச்சனை பண்ணி நிற்கிறேன். நான் ஒரு கொலைகாரங்கிட்ட பிரச்சனை பண்ணி நிற்கிறேன். வெட்டுற ஆள், குத்துற ஆள், கொலை பண்ணுற ஆள் எவ்வளோ தில்லான்னு நான் இங்கே பேசினுக்கிறேன். நீங்கள் போய் என் கண்ணில் இருக்கிற தைரியத்தை பார்த்துட்டு சுற்றி எனக்கு தெரிஞ்ச ஆட்களுடைய மூஞ்சில் இருக்கிற பயத்தை பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ கொடூரமான ஆளுக்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு வந்து ஜாலியாக பிரசங்கம் பண்ணுக்கிறீங்க. நான் யார் ஆள், அவன் யார் ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அவனுக்கு என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒன்றும் ஆட முடியாது. எல்லாம் என் வாழ்க்கையில் கர்த்தர் என் விசுவாசத்தை கனம் பண்ணி எங்கெங்கே கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போவார். எங்கே எதெல்லாம் நான் அடையணுமோ அதெல்லாம் அடைய வைப்பார். நான் எதெல்லாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் தருவார். என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். ஏதோ பூச்சி புழுக்கெல்லாம் போய் பயந்துக்கணும். அவன் எனக்கே பயப்படுறான். அவன் எனக்கே பயப்படுறான். மனுஷன் எனக்கே பயப்படுறான். கர்த்தர் ஒரு சிட்டிக்கை போட்டார்னா கண்டான் அவரு. அவன் நினச்சின்னுக்கிறான் என் உயிரை காப்பாத்துறேன்னு. 2 புள்ளிங்க இருக்குதுன்னு சொல்கிறான். 3 புள்ளிங்க இருக்குதுடா, தப்பா கணக்கு போட்டேன், உன்னை உயிரோட விடுறான்னு. நான் நினச்சிக்கினேன் இந்த பைபிள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நீ பேசுனதுக்கெல்லாம் அதை இப்போ பேசுகிற பற்றியா, அன்னைக்கு பேசுன பற்றியா, இதெல்லாம் நான் சான்ஸே உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இந்த பைபிள் ஒரு சமயம் ஜாய்ஸ் மாரி சொல்லுவாங்க, இந்த மறுபடியும் பிறந்தவங்களுடைய அவஸ்தை இருக்குது பாரு, பாவம் செய்ய முடியாமையும் ஆண்டவருக்காக வாழ்றதும் 2 பக்கமும் காலை இப்படி விரிச்சுக்கணும், தக்க 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 தக்கன்னு ஆடிக்கணும். ஒரு மாதிரி வைத்தியமே பிடிச்சிரும். என் ஒய்ஃபு பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிற நிலைமையெல்லாம். ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. வாயத்தை வந்து எலுமிச்சை பழத்தை பூஞ்ச மாதிரி இருக்குது மூஞ்சி. என்ன அப்படியே பிரம்மபூச்சை மாரி உக்காந்துருப்பேன். நான் சுற்றில கித்தில அடிச்சிட்டாங்களா, ஒன்றா அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துருப்பேன். என்ன ஓடினுக்கேன் தெரியுமா? என்ன ஓடினுக்கேன் தெரியுமா? எப்படி எப்படி தூக்கலாம், எப்படி எப்படி அவனை போட்டு வச்சு வாங்கலாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவர் எப்படி இருப்பாரு. அவன் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, யார் சொல்றதை கேட்க முடியாது, யார் முன்னாடி நின்று பேசுறாங்கன்னு பார்க்கவும் முடியாது. அது உயிரோட இருக்கிற பணம். புரியுதுங்களா? பண்ணி வச்சுக்கிறாரு. என்ன நினைச்சுட்டு சீசரங்கெல்லாம் பயங்கரமான திறமசாலிங்க. தாவீது என்ன நினைச்சிங்க? தாவீதை பத்தி பேசுறோம். தேவ மனுஷன் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன பண்ணா தெரியுமா? அறுத்து எத்தான் தலைய. ஒரு மாதிரி பாக்குறீங்க. அறுத்து துண்டா எடுத்து கையில எத்துன்னு வராங்க தலைய. என்ன நினைச்சுக்கிறீங்க? பயங்கரமான ஆட்கள். இந்த மாதிரி ஒரு திறமசாலிகள்லாம் கர்த்தர் வச்சுக்கிறாரு. கவனிச்சிங்களா? சீசருங்க அந்த மாதிரி ஆளுங்க.
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி தண்டனை யாருன்னா கொடுத்துருப்பாங்களா? நான் தான் இப்போ இந்திய தொலைக்காட்சிகளில் முறையாக நான் தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க போய் யார்கிட்டையும் இந்தமாரி தண்டனையா? தண்டனை கொடுத்து சரி, இப்படி இருக்குமா இந்த தண்டனை? ஏன் யூக்களுக்கு இருக்குமா? இது ரொம்ப கொடூரமா இருக்குமா? நான் அதை தான் கேட்கிறேன். நம்ம கொஞ்சம் அஜித் பண்ற தெரிக்க விடலாமா? ஓகே, கவனிங்க. இங்க வந்து விட்டு போறாங்க, விட்டு போக பார்க்குறாங்க, முறுமுறுத்தாங்க. யாரு? இதே சீசர் தான் முறுமுறுத்தாங்க. அவங்ககிட்ட பலவீனங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. சொல்ற இடம்லாம் இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்ன வார்த்தை, நான் பேசின வார்த்தைலாம் உங்களுக்கு இப்போ நான் பேசினால மறுபடியும் நான் நல்ல வேலை இதையும் சொல்லிடணும். இடர்லாம் இருக்குதா? இந்த மாதிரி ஆள் நான் இடர்லாம் இருக்கிறீங்களா? நான் பேசுறது இடர்லாம் இருக்குதா? ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நம்ம இறங்கணும்னா பண்றது சிறப்பா இருக்கணும். இடர்லாம் இருக்குதா நான் பேசுறது? நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். ஹலோ, கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல சம்பவத்தை பண்ணோம், அமக்கலத்தை பண்ணோம், தெரிக்க விடணும். அது விஜய் டைலாக் எதனா இருக்குதாம்மா? விஜய் அஜித் சொல்லிட்டேன். இப்போ நீங்க அஜித் ரசிகர் கொஞ்சம் பேர் இருப்பீங்க, விஜய் ரசிகர் கோச்சிப்பாங்க. அதையும் சொல்லிடு. பாத்தியா முன்னவா சொல்லு, போட்டு வாங்கின பத்தியா? சொல்லு சொல்லு சொல்லு. விஜய் டைலாக் எதனா ஒன்று சொல்லு, சொல்லிடலாம். தெரிக்க விடலாமா? அஜித் சொன்னா ரசிகர் நீ. சீக்கிரமாவும் வருது கிடையாது. இதுலயும் வேஸ்ட், நீ அதுலயும் வேஸ்ட். விட்டா அப்படியே போயினே இருக்கும். வானா தெரிக்க விடலாமா? அஜித் டைலாக். விஜய் டைலாக் அஜித் டைலாக் எனக்கு வேற தெரியல. அப்புறமா அந்த பொண்ணு நீங்க அப்பமா போய் முடிய போச்சாச்சு. தெரி படத்துல வந்து சொல்லுவான். சாரி பாத்தியா? இல்ல இல்ல, அது என்ன படம்? தங்கச்சிக்கு செய்வானு, யாரோ ஒரு பொண்ணுக்கு கண்ணு தெரியாத அப்பாவா இருப்பார். ஐயோ படத்துக்கு போயிட்டேன் பாரு. என்ன படம் அது? என் கூட தானே வந்து தேட்டர்ல பார்த்த. சொல்ல அப்போ குடும்பமே எப்படி? 1 2 3. நான் யார் கஷ்டத்தையும் ஓகே சரி, கரெக்டு தான். வேதாளம் தான். சரி, நம்ம இப்ப பாதாளத்துக்கு வருவோம். இங்க மனுஷன் குமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் எப்படி இருக்கும்? என்ன சொல்றாரு? எப்பா என் மகிமையை காட்டா அப்படின்னு கேட்கிறாரு. இடறியா ஓடுறீங்க, டை நிலுங்கடா அப்படின்னு சொல்ல, மனுஷகுமாரன் என் மகிமையை காட்டான்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. ஆமென். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றால், விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும், செல்போன்ல போட்டு கொடுப்பவன் இன்னார் என்றும், அவர் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியா அவர் பின்னும் செல்போனை தூக்கி போட்டு உடைத்தார்.
ஹெல்ப் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ற. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் சாயந்தர சர்வீஸுக்கு வரமாட்டான் போட்டுக்குது. என்று இது நிமித்தமே சொல்லுகிறேன். கோச்சிங்க செய்ய நல்லா, நான் ஏதோ ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கணும். ஏதோ ஒரு டைலாக் விஜய் தான் சொன்னது, விடு சந்தோஷமா. எனக்கு தெரியுமா, உங்க அம்மா கிட்ட இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன். நீ எதனா சொன்னா நீங்க கோச்சிப்பீங்கன்னு ஒரு பயமா வேற இருக்குது. அன்னைக்கு வேற நான் வந்து குறை சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் இதை வேற அவங்க இல்லை குறை சொல்லுங்க அவங்க சொல்லிட்டேன்னா, நான் பொதுவாக எல்லார்கிட்டையும் சொன்னது அவங்கள பார்த்து வேற சொல்லிட்டேன்னா, நான் என்ன என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை போன இல்லை என்ன குறை சொல்ல. ஐயோ, என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் உள்ள நீங்க தான், உங்களையே நான் கேட்டுட்டேனா? இருக்கிற விசுவாசியம் ஒருவனா நீ கைட்டி விட பாக்குறியாடா ரகு? நல்ல அபிப்பிராயம் சாப்பாடு கொடுக்குறவங்களாம் வானா வானான்னு கெத்துக்கிறியடா நீ, பட்டினிலே இருக்க போற பாத்துக்க அப்படின்னு. ஓகே, எங்க விட்டோம்? சாயந்தர சர்வீஸுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட டக்கு டக்குன்னு நடவாமல் போட்டுக்குது பின்வாங்கி போனாங்க. பின்வாங்கி போனார்கள். அப்போது இயேசு 12 நோக்கி, ஏய் 12 பேரே கேளு, நிக்க வைக்கிறார், கேளுங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா அப்படின்றாரு. சீசருங்க நிறைய பேர் இருந்துக்கிறாங்க, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா, நின்று கேளுன்றாரு. அப்போ சொல்றாங்க, அதில் ஒருத்த மட்டும் இவர் தான் என்னது முந்திரி கோட்டை, யார் படகுலேருந்து இவர் தான் எதனா சொல்லி சொல்லி திட்டு வாங்குவார். எனக்கு பின்னாக்க போ சாத்தானுன்னு திட்டினாரா? படகுலேருந்து நான் இறங்கி வரட்டுமா அப்படின்னு கேட்டார். மற்றவங்களாம் கமுக்கமாக அமுக்கி நோக்கானுக்கிறானுங்க. இவன்ல நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க, வா அப்படின்றாரு. 2-3 ஸ்டெப்பு வச்சான், டைல்ஸில் நடக்கிறவன் நான் தான். அதுக்கப்புறம் பார்த்தா டைல்ஸ் கொஞ்சம் உள்ள போறவன் உள்ள போயிட்டான். பேதுரு இவர் முந்திரி கொட்டை, எதுக்கு வந்தாலும் டக்கு டக்குன்னு முன்னாடி வந்து செய்யுது. காதை வெட்டுறதுலேருந்து, உனக்கு இப்படி நடக்கக்கூடாது, சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின்னு பயங்கரமா இயேசு மேல ரொம்ப பாசம் இருக்க மாதிரி. ஏய் மறுதளிக்கிறவனே, 3 தடவை மறுதளிப்பேன். கோழி கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ, கோழி கூவுறத 3 தடவை மறுதளிப்பேன். இவனை பற்றியும் தெரியும், எல்லார பற்றியும் தெரியும் இயேசுவுக்கு. ஆனால் பேதுரு சொல்கிற வார்த்தையை கவனிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இப்போ நான் மறுபடியும் நம்ம டைலாக்கு வருவேன். யாரிடத்தில் போவோம், 4 பாஸ்டருங்க போயிட்டாங்களே, நீங்களும் போனா நாங்க யார் இடத்துல போவோம்? மறுபடியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெறும் கைகளை தட்டி பாட்டு பாடியிருந்தார்கள். யார் இடத்துல போவோம்? என்னையும் பகச்சிங்க நீங்களா? சீசர்களே மறுபடியும் பாட்டு பாட போறீங்களா, இல்ல பிரசங்கம் கேட்க போறீங்களா? சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானோ சொல்றாரு. சொல்றான், யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனம் இடத்துல உண்டு. ஆமென். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, பன்னியூராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். இருக்குதா பிசாசு இங்க? ஹலோ, நான் இப்ப கேட்கல, காலையில் சர்வீஸ்ல எனக்கு அப்பால போ சாத்தானே, எனக்கு இடையூறாய் இருக்கிறாய், மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு உட்காந்துக்கிறாய்,
கொல்ற மாதிரி. ஆ? ம். நான் யாரையோ சொல்றேன்னா குறிப்பாத்து அவங்களும் ஏம்மா விடுங்கம்மா, பாவமா அவங்க மனம் மாற விடுங்கம்மா. ஆ, மாறுவாங்க. பிசாசு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுகிறான். யாரு அம்மா? அது பிசாசு இல்லம்மா, என் பொண்டாட்டி. ஆ, இடத்துல போவோம். பிசாசா இருக்கிறான். யார் பிசா? இயேசுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததா? இருந்ததுதான். நீ என்ன வேணா பண்ணு, நீ எதோ வேணா பண்ணு. ஒரு பார்த்துக்கிறீங்களா? நல்ல திறமைசாலிங்க, நல்லா போர்டு விளாட்றவங்க, ஒரு உதாரணத்துக்கு போர்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாட்றவங்க மற்றவனை குறை சொல்ல மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? இது வாழ்க்கையில் கற்றுக்குங்க. இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னை பிரசங்க பண்ண விடாமல் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேனே. ஏன் பண்ண மாட்டேன்? நான் திறமைசாலி. நான் உங்ககிட்ட பேசுறதே எனக்கு பயமாகுது. ஏன்னா நம்ம ஒருத்தரை யாரையும் கார்னர் பண்ண தேவையில்லை. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பிசாசை தான் பார்க்கணும். அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? வேலை செய்யுது. அவங்க ஒரு மனுஷன். பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்கள எடுத்து பயன்படுத்துகிறான். இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் என்னத்தை பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை நான் கொடுக்குறேன், என்ன ஆவியானவர் நடத்துகிறாருன்றது அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறாருன்றதை நான் புரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறேன். அவருடைய வழிநடத்தலையும் அவருடைய எல்லா விதமான ஆலோசனையும் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறேன் சில காரியங்கள். நீங்கள் பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது. யாரையும் வந்து மாம்சத்தின்படி அறியக்கூடாது. ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து பார்க்கணும். அவங்கள எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணணும். இப்போது சீசருங்க இடர்னாங்க. ஆமாம், இடர்னாங்க. ஆனால் இயேசுவை விட்டு போனாங்களா? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கினாங்க. இவ்விடத்துல நித்திய ஜீவன் வசனம் இருக்குது. விட்டு போனால் ஆவியில் செத்துருவோம், ஆத்மாவில் செத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சு வச்சுக்கணும். இவர் பேசும்போது என் உள்ளான மனுஷன் ஏதோ பாதிக்கப்படுறேன். என் மனது இவர் பேசின வார்த்தைகளை ரீங்காரம் இருக்குது. இவர் பேசும்போது என் அடிவயிறு குளிருது, என் இருதயம்லாம் திடப்படுது, என்னுடைய விசுவாசம் எழும்புது. இப்படி மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது வயிற்றுல இருக்கிற புள்ள துள்ளுச்சோ, அந்த மாதிரி உள்ளம் துள்ளுதுன்னா நான் சரியான பிரசங்கியார். பெருமை பேசுகிற ஆள் கிடையாதுங்க. நான் கரெக்டான பிரசங்கியார். நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாருன்னு நான் அதில் தெரிஞ்சுக்கிறேன். யாரும் வந்து சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சில காரியங்கள் நீங்கள் கனி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு இவங்க கொடுத்தாங்க, போன வாரம் வந்து அஞ்சலிக்கு கொடுத்தது. சிலர்லாம் கொடுக்கும்போது அது எண்ணத்தை காட்டுது தெரியுமா? நீங்கள் சொல்லாமலே சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இது கூட தெரியாமல் நான் பாட்டுன்னு இருந்தேன்னா பெக்கு போதகராக இருப்பேன். அப்போ இப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ இந்த சீசருங்க தான் ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெறுறதுக்கு ஆவலாக இருந்தாங்க. சர்ச்சில் ஈடுபாடு அதிகமாக தேவை. நான் சின்ன பசங்ககிட்டையும் சில வாலிப ஆளுங்கிட்டையும் நான் இதை எதிர்பார்க்குறேன். நம்ம சர்ச்சில் எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சர்ச்சில் இருக்கிற காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெறுறதுக்கான தூரமான ஆட்களே கிடையாது. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறத்துக்கு நீங்கள் தூரமான ஆள் கிடையாது. எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ, 120 பேர்
அந்த அந்த மேல் வீட்டு அறையில் இருந்தாங்கன்னு வேதத்தில் போட்டுது. 120 பேர், 12 சீசர்களோட சேர்த்து. 12 பேர் இல்லை, 11 பேர், ஒருத்தன் செத்துட்டான். அந்த 11 சீசர்களும் இல்லாம மிச்சம் 109 பேர். கரெக்டுங்களா கால்குலேஷன்? 109 பேர் சீசருங்க, ரொம்ப நெருக்கமானவங்க இந்த 11 பேர். அது இல்லாத 109 பேர் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சீசருங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க நெருங்கி இருப்பாங்க இயேசுவுக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா, விவேகத்தின் ஆவியினாலையும் திறமையின் ஆவியினாலையும் ஞானத்தின் ஆவியினாலும் எல்லாரையும் நிரப்புவார். ஒருத்தன் வனாந்திரத்தில் ஏதோ ஒரு இடத்துல பாளையத்தில் விறகு பொறிக்கின்னு இருப்பான், அவன் மேலே இறங்கிடுவார். எப்படி இறங்கினார்னா, உள்ளத்தை பார்க்குறாருங்க. ஆமென். உள்ளத்தை பார்க்குறாரு. நீ எந்த அளவுக்கு என் கூட இன்வால்வாக இருக்கிற, என்னுடைய காரியங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிற, எந்த அளவுக்கு நீ என்னை நெருங்குற, எந்த அளவுக்கு என் கூட நெருக்கமாக இருக்கிற. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஆவியானவரால் நிரப்ப பண்ணணும். நான் சொன்னல அறவேக்காடு, மறுபடியும் வந்துட்டேன். மற்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுற ஆளுங்க சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் இப்படி மூஞ்ச காட்டிட்டு இப்படி ஓடிடுது. மறுபடியும் பண்ணி காட்டணுமா? நல்லா இல்லையா? நான் கொஞ்சம் இப்படி மூஞ்ச காட்டிட்டு இப்படி ஓடிடுது, இப்படி முதுவை காட்டிட்டு இப்படி ஓடிடுது. உச்சி ஒருத்தரும் காலை தெரியாம கட்டி போட்டுருந்தோம். எங்க ஓடுற? ஓடியா 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 பூச்சி ஓடியா வா. என்னத்துக்கு சர்ச்சைக்கு வர நீ? அறவேக்காடு வா. என்னத்துக்கு சர்ச்சைக்கு வர? இல்லை இல்லை, எனக்கு அவசரமா வேலை இருக்குது. இந்த வேலை எல்லாமே உனக்கு அவசரமா வேலை இருக்குதா? அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நான் இப்போ கொஞ்சம் பேருக்கு நான் பேசுறேன். நான் இங்க இருக்கிற ஒருத்தருக்கு பேசினாலும் இது வேல்யூ. ஆமென். இது ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலே, நான் உதாரணத்துக்கு இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இது போய் சேர்ந்தாலே வேல்யூ. அவங்க மூலியமா ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இங்க இருக்கிற இப்போ நானும் பவானி சிஸ்டரும் தான் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம். அப்போ தேவனோடு நெருங்கணுங்க. ஒரு விஷயத்தை நம்ம யாருக்கும் அதிகாரி கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க. நம்ம யாருக்கும் யாரோடைய இதுவும் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப டார்ச்செல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களும் அவங்கவுங்க இஷ்டப்படி விட்டுடணும். இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, ஆமா ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும்னு சொல்றீங்க, விட்டுணுன்றீங்க. அதான் அவங்கவுங்க இஷ்டங்க. நான் சொல்ல வேண்டிய கடமையை நான் கடமையை மாத்திரம் செய்கிறேன். நான் சொல்ல வேண்டிய கடமை என்ன பண்றேன், நான் சொல்றேன் ஈடுபாடோடு இருக்கணும்னு. விட்டுனா நான் உங்ககிட்ட வரேன். நீங்க இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், முதுவை காட்டலாம், மூஞ்ச காட்டலாம், மூஞ்ச காட்டலாம், முதுவை காட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஆனா எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுறீங்களோ, அதுவும் இல்லாம அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துல வளரணும். வளர்ந்து வருது ரொம்ப முக்கியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். நான் பாருங்க, இந்த ஆவியானுடைய என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்போ 42 வயசு ஆயிடுச்சு, 43 தொடங்கிச்சு. என்னை கேழன மாதிரி பார்க்காதீங்க. 42 ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சுய நினைவை இழந்த ஒரு இடம் என்னன்னா ஆவியானவரை பெற்ற போது தான். நான் ஒரு வாலிப வயசா இருந்து நான் பேசுறேன். இந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று நான் சுயநினைவை எழுந்து ஒரு இடத்துல இப்படி பார்த்திருந்தேன்னா, ஸ்டேஜை பார்த்திருந்தேன்னா இப்படி திரும்பி நிற்கிறேன். இப்படி நிற்கிறேன். நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன் எனக்கே தெரியாது. லபா லபா காத்துனானா கொப்பா கொப்பா காத்துனானான்னு எனக்கே தெரியாது. ஒரு கூட்டமாக சேருங்க போட்ட இடத்துல இப்படி நிற்கிறேன். ஒரு ஆடிட்டோரியம், சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும்.
ஆடிட்டோரியம் சேத்பட்டில். நம்ம அன்றைக்கி போனோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் என்சிசி ஸ்கூல், என்சிசி ஸ்கூல் சேத்பட்டில். இப்படி நிற்கிறோம், இங்கேருந்து தாண்டி நடுவில் தேட்டரில் போவோம் பார்த்தீங்களா வழி, இதில் போயிட்டு அந்த பக்கமாக போயிட்டு அது கிட்ட நின்றுக்கிறேன் நான். எப்படியோ ஒரு இங்கேருந்து அந்த டீ கடை இருக்குது, டீ கடை கூட சொல்ல முடியாது, அதுக்கும் முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இங்கே வந்துட்டேன். அங்கே இருந்து இங்கே வந்து நின்றுக்கிறேன். தெளிவாயிட்டு ஸ்டேஜை தேடுறேன். என்னடா ஸ்டேஜை காணோம் அப்படின்னு, ஸ்டேஜை காணோன்னு பார்க்குறேன். ஸ்டேஜை காணோன்னு பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வேற எங்கே இருக்கிறோமா அப்படின்னு திரும்பி பார்த்தாலே ஸ்டேஜ் வேற மாதிரி தெரியுது. நான் வந்து உங்களை தேடி வந்து போய் தெரியாம வந்து என் சுயநினைவை இழந்தேன். ஆவியானவர் அப்படியே. ஆனால் அந்த மீட்டிங்கு முதல் நாளில் நிறைய பேர் நிரப்பப்பட்டாங்க, வாலிப பசங்க. என் கண்ணு எதிர்க்க லபாலபான்னு கத்துறான் ஒருத்தன், அந்நிய பாஷை பேசிக்கணும். அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் கீழே விழுந்து மண்ணில் பரல்றான். அந்த கிரவுண்டில் விளையாடுற கிரவுண்டில் ஸ்டேஜ் வச்சு போட்டுருந்தாங்க, அது ஒரு ஸ்டேஜ். எல்லாமே போடுறாங்க. நான் இந்த பக்கம் பார்க்குறேன், என்ன ஆச்சு? இந்த பக்கம் பார்க்குறேன், என்ன ஆச்சு? நம்மளும் அந்த மாதிரி ஆகலை அப்படின்னு பார்த்துன்னுக்கிறேன். பார்த்துன்னுட்டு ஆனால் அங்கே தங்கி இருந்தோம். ஆனால் அந்த 3 நாள் நைட்டு நான் சரியாகவும் தூங்கலை. தூங்காமல் ஜெபம் பண்ணி உட்காந்துருந்தேன் வைராக்கியமாக. 3 நாள் அந்த ஜெபம் பண்ணாமல் ஜெபம் பண்ணின்னு தூங்காமல் ஜெபம் பண்ணின்னு உட்காந்துருந்தேன். ஜெபம் பண்ணின்னு பைபிளை படிச்சுன்னு கேட்டுன்னு அந்த இது வேணும் எனக்கு, என்னவோ பண்ணுறீங்களே பண்ணுங்க, எனக்கு ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி நான் உட்காந்து கேட்குறேன். கேட்டுன்னு இருக்கும்போது ஆனால் கர்த்தர் என் ஆர்வத்தை பார்த்து, நான் ஒன்றில் இறங்கிட்டேன்னா விட மாட்டேன், சும்மா டீப்பாக போயிடுவேன். காதில் அந்த குயிக் பெஸ்ட் போகிற மாதிரி டீப்பாக போயிடுவேன். உள்ள போயிடுவேன். இறங்கலாம் பாருங்க, கர்த்தர் என் ஆர்வத்தை பார்த்தார். இவன் வந்து பேதுரு காலத்தில் இருந்தானா, பேதுரு வந்து மிஸ் பண்ணான் காதை, இவன் கரெக்டாக கழுத்தை அறுத்திருப்பான், இவனை நம்ம விடக்கூடாதுன்ட்டு தூக்கின்னு வந்துட்டார். இங்கே எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கத்து என்ன பண்ணிட்டாரு, தூக்கின்னு வந்துட்டாரு. பாருங்க, அந்த சுய நினைவை இழந்தது என் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது. எதனா நான் தவறான வழிகளில் போனாலும், எதனா ஒரு இதில் போனாலும், கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்ற அந்த இதை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. அது என்னை உந்து தள்ளின்னு என்னை கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னும் முன்னேறி போக வைக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. கர்த்தரை நான் பார்க்கல நேரடியா, நான் தேவனை பார்க்கல நேரடியா, ஆனால் அந்த அனுபவம் வந்து என்னை ஃபார்வர்ட் பண்ணினே இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ முக்கியம். ஆமென். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா வேற லெவல், வேற லெவல். எப்படி தெரியுமா? உதாரணம் கொடுத்துறேன். சைக்கிள் புதுசாக ஓட்டும் போது யாருன்னா புரிப்பாங்களே பின்னாடி, நீங்கள் என்னத்தான் இப்படி ஆடினாலும் கீழே விழ மாட்டீங்க. அந்த மாதிரி இன்னொன்னும் சொல்லிடுறேன், இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியலண்ணா. சைக்கிள் ஓட்ட தெரில, இது ஓட்ட தெரில. என் ஒய்ஃபுக்கு நான் கிண்டலாக சொல்லுவேன், உனக்கு இந்த நொண்டிங்கெல்லாம் வச்சுக்கிறானுங்க பற்றி அந்த பைக்கை தான் வாங்கி கொடுக்கணும் உனக்கு. அதனால ஓட்டுவாங்க. இப்போ நான் பசங்களை 3 பேர் ஏற்று ஸ்கூட்டியில் போனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க ஈஸியாக வச்சோடனே புருன்னு போகிறது அந்த அம்மா, சர்ன்னு. நல்லா இப்போ ஓரளவுக்கு வந்துட்டாங்க. எப்படின்னா தைரியமாக ஓட்டலாம். 2 வீலர் ஓட்டுறதுக்கும் காரில் உட்காந்து ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். எங்கேயும் போய் காலை வச்சு நிற்க வேண்டிய தேவையில்லை. கார் ஓட்டினா எவனா எச்சத்துப்போம், அது மேலேயும் படாது. மழை வந்தால் நனைய தேவையில்லை. வெயில் வச்சா இருக்கிற கருப்பு
ஒன்றும் கருப்பாகாது. ஆனால் காரில் உக்காந்தா குளு குளுன்னு ஏசி காற்று, சுமூகமாக போகலாம். மழை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, வெயிலை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. கம்ஃபர்டபுளாக போகலாம். எச்சத்து போனாலும் மேலப்படாது. ஆமாம், அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா இதெல்லாம் உள்ளே இருக்குது. ஆமென். அதனால் 2 காரியங்கள் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். இன்னும் அவரை நெருங்கணும், தாகம் வேணும், தாகம் அதிகமாக வேணும், ஆவியானோட வேணும் அப்படின்னு வைராக்கியமாக நிற்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் இவ்வளோதான் வந்திருக்கிறீங்க. இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். இப்போ யாரெல்லாம் மிஸ் பண்ணா, வராதவங்க மிஸ் பண்ணாங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தெரியுமா? நம்ம சர்ச்சில் உலக பிரகாரமான டைலாக் தான் மனசில் வருது. இப்படி இருந்தால் எப்படி விளங்கும்? சர்ச்சை எப்படி விளங்கும்ன்றேன் நான்.